நாளை நமது நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஜூலை 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய ஜோதிடர்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க. மேஷ ராசி நேர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் அவங்களுக்கு எப்படி அமைய போகுது? மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய வேலையில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க போகிறது. எவ்வளவு நெருக்கடி, வேலையில் சவால்கள் இருந்தாலும் கூட இந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியாது, நம்ம வேறு இடம்தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து நீங்கள் வேலையில் நல்ல நிலையை அடையக்கூடிய யோகம் இப்போது உங்களுக்கு இருக்கிறது. 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தான் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அந்த இடத்திற்கு சூரியன் மற்றும் குருவுடைய சேர்க்கை, 2 பேரும் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. பொதுவாக சூரியன் நன்றாக இருந்தால் ஒருத்தருக்கு நல்ல உத்தியோகம் அப்படின்றது, அதாவது ஒரு கௌரவமான நிலை அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் கேட்போம். எவ்வளோ படிச்சிருக்காங்க, எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, கல்யாணம் ஆகிடுச்சா, வீடு இருக்கா, அதெல்லாம் அப்புறம்தான். அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த வேலையை தொழிலை வச்சு தான் அவரை நம்ம சொல்லுவோமே, ஒரு டாக்டர், ஒரு என்ஜினியர், ஒரு அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உத்தியோகஸ்தானம் சாதகமாக இருக்கிறது. 12ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய சமயத்தில் அவ்வப்போது கொஞ்சம் நெருக்கடிகள் வரும். அதனால் நீங்கள் முழுமையாக இப்போ தான் அந்த 7 சனி இன்னும் 7 வருஷம் இருக்குதுன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். இந்த மாத கிரகங்கள் அவ்வப்போது உங்களுக்கு இது போல் ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். இப்போது இந்த வாரத்தில் உத்தியோகஸ்தானம் நன்றாக இருக்கிறது. அதை வலுப்படுத்தும் விதமாக சந்திர பலம் சிறப்பாக இருக்குது. சந்திரன் வீட்டில் தான் இவங்க 2 பேரும் குரு சூரியன் இருந்து 10ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறாங்க. சந்திரன் 6, 7ஆம் இடத்திலிருந்து சிறந்த பலன்களை கொடுக்குறாரு. 8ஆம் இடத்திற்கு வரும்போதும் குரு பார்வை கிடச்சிருது. அதனால் இந்த வாரம் வேலையை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் நல்ல நிலையை அடைய முடியும். வேலையை ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டா கூட வேறு ஏதாவது பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் யோசிக்கக்கூடிய சிறந்த பலன் தரக்கூடிய வாரம். சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க மேஷ ராசி நேர்களுக்கு இந்த வாரம் திருப்திகரமான வாரமா இருக்க போதுன்னு. தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் ஜெயமாகும் அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறது, காரிய ஜெயம், வெற்றின்னு சொல்லக்கூடிய ஒரு பலனானது உங்களுக்கு இருக்கிறது. ராசியில் செவ்வாயுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். அவர் 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால செய்கிற செயலில் விரயம், நஷ்டம் ஏற்பட்டாலும் கூட பார்த்துக்கலாம், அதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுன்ற மாதிரியான தைரியம் இருக்கும். அப்புறம் 3ஆம் இடம், அந்த இடம் வலுத்து இருக்கிறது. அங்கே சூரியன் குருடைய சேர்க்கையை பற்றி நம்ம பார்த்தோம். 2ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கின்றார். அப்போ 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெறுகிறது, 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் அடைகிறது. அப்போ செய்யக்கூடிய செயல் வெற்றியை பெற்று அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். குடும்பம் சம்பந்தமாக நீங்கள் வீட்டு நபர்களுக்கோ அல்லது வீடு வேலைகளோ ஏதாவது எடுக்கிறதா இருந்தாலும் அதிலே நல்ல பலன் கிடைக்கும். வீட்டில் பணம் வந்தால் தான் இதை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருந்தால் இந்த வாரம் அதற்கு சாதகமாக இருக்கிறது. பலன் பெரும்பாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு டைரெக்டாக இருக்கிறது. அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வரக்கூடிய பணத்தையோ லாபத்தையோ நீங்களே அனுபவிக்க மாட்டீங்க. குடும்ப நபர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் கமிட்மெண்ட்டுக்காகவும் அதை பயன்படுத்தி கொள்ளுவீங்க. ஏன்னா ராசியாதிபதி சுக்கிரன் கேதுவோடு சஞ்சரிக்கிறதுனால மற்றவர்களுக்கு செய்யறதுல திருப்தியானது உண்டாகும். சார், ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப கிளவராக இருக்க போகிறீங்க. இந்த வாரத்தில் எல்லா விஷயங்களையும் பக்கவாக டீல் பண்ணுவீங்க. நல்ல விஷயங்களையும் கூட முழுமையான பலன் பெறுவதற்கான வழியை தேர்ந்தெடுத்து அதை செய்து முடிப்பீங்க. தடையிடையூறுகள், பிரச்சனைகள்லாம் வந்தாலும் கூட, குறிப்பாக கலகம் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட வேலை பார்க்குற இடத்துலையோ வீட்லேயோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக உங்களால் சமாளிக்க முடியும். ராசியாதிபதி பலமாக இருக்கார், ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். 2ஆம் இடத்துல குரு சூரியனுடைய சேர்க்கைன்றதுனால சாதாரணமாகவே நீங்கள் பேச்சில் வல்லவராக இருப்பீங்க. இப்போ அந்த வாக்குஸ்தானம் இன்னும் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய பேச்சினால் மற்றவர்களை கவருவீங்க. உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்களை சாதித்து கொள்வீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
பெரிய வேலைகளை கூட நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். செலவு அதிகம் பிடிக்கக்கூடிய வேலைகள் அதிகமாக எடுக்கலாம். கடன் அடைக்கக்கூடிய முயற்சியை செய்யலாம். வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை முடிவுக்கு கொண்டு வரலாம். இப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக நல்ல வாரமாக அமையப்போகுது. சார், தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? என்னன்னு பார்க்கலாம் சார். அரவிந்த் குமரன் சென்னையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 20/6/1999 இரவு 11:15 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகனுக்கு திருமணம் எப்போது நடக்கும்? காதல் திருமணமா, நாங்கள் நிச்சயிக்கும் திருமணமா, மணமகள் எந்த திசையில் இருந்து வருவார்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் கன்னியா ராசியில் பிறந்திருக்கார். லக்னம் கும்ப லக்னமாக இருக்கிறது. இப்போ திருமணம் எப்போ எப்படி நடக்கும்? காதல் திருமணமா அரேஞ்ச்டு மேரேஜா அப்படிங்கிறது. அதாவது இவருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான அம்சம்தான் ஜாதக ரீதியாக இருக்கிறது. முதல் காரணம் வந்து இந்த கும்ப லக்னம் நம்ம பார்த்தோம். அந்த லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி வந்து லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த இடத்துல வந்து அவர் நீச்சம் அடைவார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகும்னா, இவருக்காக மற்றவர்கள் ஏதாவது எடுத்து செய்தாலும் கூட அதில் திருப்தி அடைய முடியாது. நானே தான் செஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் பொதுவாக இந்த கல்யாண விஷயத்தை தாண்டி இந்த ஜாதகருடைய ஸ்வபாவமே எப்படி இருக்குன்னு கேட்டால், பட்டு தெரிந்து கொள்வது. யாராவது சொன்னால் அவர் அதை வந்து அப்படியே எடுத்துக்க முடியாது. அவங்களா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். லக்னாதிபதி நீச்சம் அடைந்ததுனால சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் வந்து கலத்திர காரகனாக இருக்கார். அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திற்கு போயிட்டார். அது வந்து அவருக்கு மறைவிடமாக இருக்கும். கூட ராகுவுடைய சேர்க்கை வந்துருச்சு. அப்போது லக்ன அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் குரு சனியுடைய சேர்க்கை வருது. சுக்கிரன் கலத்திர காரகன், ராகு சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அப்புறம் வந்து 5ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி இருக்கார். இந்த கும்ப லக்னத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியதான் இவருக்கு, இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவியை பற்றி பார்க்கணும். அதுக்கான அதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல, அங்கே 5ஆம் அதிபதி புதனோடையே சேர்ந்துருக்கார். அப்போ இவர் வந்து இப்படி தான் எனக்கு இருக்கணும், இப்படி தான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சு அதே மாதிரி ஒருத்தர் கிடச்சி அவங்கள பிடிச்சு போய் தான் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ இவருக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் இல்லை, லவ் மேரேஜ் தான் நடக்கும். ஆனால் அந்த லவ் மேரேஜ் நடக்கிறதுலையும் சரி, நடந்த பிறகும் கூட சரி, கொஞ்சம் பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கடந்து தான் இவர் வந்து அந்த திருமண வாழ்க்கையை வந்து வெற்றிகரமாக செட்டில் ஆக முடியும். அதை வந்து இப்போலேருந்தே ஒரு அதற்காக தயார் ஆகிடணும். இப்போ நம்ம பட்டு தான் தெரிஞ்சுப்பார், லக்னாதிபதி நீச்சம் சுக்கிரன் ராகுலாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுனால திருமணத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் அவசரப்படக்கூடாது. திருமண வாழ்க்கையும் கூட ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொன்னால் அது வந்து சிறப்பாக இருக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். அவர் பிறந்தது சூரிய மகாதிசை, சந்திரன் செவ்வாய் பூர்த்தியாகி இப்போ ராகுவுடைய திசை நடக்கிறது. ராகு திசையில் இப்போ சனியுடைய புக்தி நடக்கிறது. ஆல்மோஸ்ட் வந்து சனியுடைய புக்தி வந்து பூர்த்தி ஆக போகுது. செப்டம்பரில் முடிஞ்சிடும். அடுத்து வரக்கூடிய புதன் புக்தியில் இவருக்கு வந்து திருமணம் நடந்துடும். அதாவது இந்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகே திருமண யோகம் இருக்குது. ஏன்னா அந்த புதன் 5ஆம் இடத்துல இருக்கார், அவரோ தான் 7ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். மேலும் அந்த புதன் வந்து இந்த ஜாதகத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு வந்து 2ஆம் இடத்து அதிபதி. அதனால் திருமணத்தினால் வரக்கூடிய குடும்பம்ன்றது இந்த ஆண்டு செப்டம்பருக்கு பிறகு இந்த ஜாதகருக்கு வாய்க்கும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த ஜாதகக்காரருக்கு கேட்டிருக்காங்க, மணமகள் எந்த திசையில இருந்து வருவாங்கன்னு. இது போன்ற நம்ம ஜோதிடர் அணுகி என்னென்ன விஷயங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்க முடியும் சார் திருமணம் சம்பந்தம்? உதாரணத்துக்கு இந்த நேரே எடுத்துக்கலாமேமா, காதல் திருமணமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. வேலை பார்ப்பாங்களா, வேலைக்கு போவாங்களா, வேலைக்கு போக மாட்டாங்களா, இல்லை குடும்பத்தை மட்டும் பார்த்து கொள்ளக்கூடிய பெண்ணா, அதுமாரி அந்த எந்த திசையிலிருந்து வருவாங்க, உறவு முறையில் இருக்கிறதா இல்லையா, இது போன்ற கேள்விகள் தான் ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லிட முடியும். உறவு முறையில் இருக்கா இல்லையா, இப்போ இந்த நேரே எடுத்துக்கும் பொழுது அவர் வந்து இது வந்து உறவு முறையில் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்லிட்டார். அது எப்படி சொன்னார்னா, கொஞ்சம் ஒரு சில கிரகங்களினுடைய காம்பினேஷன்லாம் சொன்னார். குரு சனி சேர்க்கைங்கிறது இருக்குது, சுக்கிரன் ராகு சேர்க்கைங்கிறது இருக்குன்னு. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதில் காதல் திருமணம் என்பது வேறு, கலப்பு திருமணம் என்பது வேறு. ஆனால் நம்ம பெரும்பாலும் எல்லோரும் எப்படி நினச்சிக்கிறோன்னா, காதல் திருமணம்னாலே அது கலப்பு திருமணம் தான் நினச்சிக்கிறோம். ஏன் ஒரே இனத்திலேயே ஒரே ஜாதியிலே இருக்கக்கூடியவர்கள் காதல் திருமணம் செய்ய மாட்டாங்களா என்ன? பண்ணுவாங்க. அதே மாதிரி அரேஞ்சு மேரேஜ்லேயே கூட அவங்க வந்து வெவ்வேறு ஜாதியில் பார்க்குறவங்களும் இருக்காங்க. இப்போ கேஸ்ட் நோ பார் அப்படின்னு போட்டு, ஏன்னா அங்கே எது டிசைட் பண்ணுதுன்னா அவங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடம் தான் டிசைட் பண்ணுது. ஒரே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கணும். உதாரணத்திற்கு ஒருத்தர் மருத்துவர்னு வச்சுக்கோமே, மருத்துவரில் இருந்தால் அந்த பெண்ணும் மருத்துவ பணியில் இருக்கணும். அங்கே டாக்டராக இருந்தால் போகிறோம், எங்களுக்கு வந்து இந்த கேஸ்ட் நோ பார் அப்படின்னு போட்டுருவாங்க.
அப்போது இது காதல் திருமணம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. இந்த 2 காம்பினேஷன் இருக்குது. ஆனால் இந்த நேயரை பொறுத்தவரை எப்படி சொல்லியிருக்காருன்னா, அவர் குரு சனி சேர்க்கை என்ன சொல்ல, லக்னாதிபதி சனி நீச்ச பலம் பெற்றிருக்கிறார். அங்கே குரு சனி சேர்க்கைங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி கலத்திரக்காரகன் சுக்கிரன் 6ல் போய் இருந்திருக்கிறார். 7ஆம் பாவாதிபதி 5லேயே இருந்து 5ஆம் பாவாதிபதி அதே இடத்துல ஆட்சி பலத்தோட புதனும் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு வரும்பொழுது காதல் திருமணம், மனதிற்கு பிடித்தார் போல ஒரு திருமணம்ங்கிறது நடக்கும். அவருக்கு பிடித்த வகையில் அவர் தான் இந்த பெண்ணையே சூஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துடுது. இதில் அது கலப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு சொன்னால் இந்த குரு சனி காம்பினேஷன், சுக்கிரன் ராகு காம்பினேஷன், இது போன்ற விஷயங்களை ஜோதிடரை அணுகி தெரிந்து கொள்ள முடியுமா, மணமகள் எந்த மாதிரி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டைரக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 7ஆம் பாவம் அப்படின்னு வந்துடும். 7ஆம் பாவத்துக்கு என்ன திசை, இப்போ 7ஆம் பாவம்னு வரும்பொழுது அங்கே சிம்மம்ங்கிறது வருது. சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், உடனே அது கிழக்கு திசையில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லுவாள். அந்த சூரியன் வந்து புதனோட சேர்ந்துட்டு இருக்கார், அந்த இடத்துக்கு பார்த்தோம்னா அது வடகிழக்கு திசை அப்படின்னு, கிழக்கு அல்லது வடகிழக்கு திசை, இவர் எந்த ஊரில் பிறந்தாரோ அந்த ஊரில் இருந்து அப்படிங்கிற ஒரு பேஸ் பண்ணி, இல்லை ஒரு ஊர் பிறந்த ஊர் சுற்றியே கூட இருக்கலாம் அந்த பெண்ணானவள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இன்னொரு சில பேர் வந்து இப்போ அண்ணா ஒரு தகவல் சொன்னார், மாற்று மொழி அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். அப்போது அது கலப்பு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்துடுது. நமக்கு மாற்று மொழி பேசக்கூடிய இடங்கள்லாம் அவருக்கு வாய்ப்புகள், அவருக்கு ஈடுபாடுங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. மாற்று வெவ்வேறு லாங்குவேஜ் அந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரியே சொல்லிட முடியும். இன்னும் ஒரு சில பேர் ஜாதகத்தெல்லாம் வந்து நாடு விட்டு நாடு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட இருக்கும். இது போன்ற தகவல்களை ஜாதகத்தை பார்த்து என்ன மாதிரி மணமகள் வருவாள்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நேயர்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை ரொம்ப அழகா தீர்த்து வச்சிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார் நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக. அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் நல்லதொரு வாரமா அமைய போதா, எப்படி இருக்க போகுது சார்? கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. குரு வந்து என்னதான் கடகராசிக்கு பாக்கியாதிபதியாக இருந்தாலும், ராசியில் உச்ச பலத்தை அடைந்தாலும், தனித்து இருக்கும்போது கொஞ்சம் பலம் குறைவு தான். இப்போ சூரியனோடு சேர்ந்திருக்க, அப்படி சேர்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் ராசியாதிபதி ராசிக்கு 3, 4, 5ஆம் பாவங்கள் இருக்கார். அந்த விஷயம் சாதகமாக இருக்குது. 11ஆம் இடத்துல இந்த கடகராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதியாக எல்லா பலன்களையும் தர வேண்டிய செவ்வாய் இருக்கார். அப்போ இது எல்லாமே சாதகமாக இருக்கிறது. அதனால் நல்லா படிக்க முடியும், வேலையில் நல்ல பேர் வாங்க முடியும், பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல இன்கம் வரக்கூடிய ஒரு நிலை. நம்ம வந்து செட்டில் ஆகிட்டோம், இதுக்கப்புறம் ரிஸ்க் இல்லை, பயம் இல்லை அப்படின்ற ஒரு நிலையை வந்து இப்போது அடைய முடியும். மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வத்து வரன் கிடைக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் அங்கே கவனமாக இருக்க வேண்டியது, ராசியில் இருக்கிறது குரு, அவர் வந்து உச்சமாக இருக்கார். சூரியன் இப்போ தான் ராசிக்குள்ளே வராரு. அவர் வந்து ராசிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது குருவுடைய சாரத்திலே இருப்பார். அப்போது அந்த குரு பலம் ஜாஸ்தி இருக்கும். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்துருக்கு. அப்போது நம்ம என்ன தான் நிறைய படித்து படித்த மேதாவியாக இருந்தாலும் கூட நம்மளுடைய பேச்சு வந்து மற்றவர்களுக்கு யார்கிட்ட எங்கே பேசுகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு தோரணையில் நம்ம பேசிட முடியாது. இல்லை எல்லாரையும் முழுக்க நம்பிடவும் கூடாது, நம்பி பேசிடவும் கூடாது. அப்போ அந்த பேச்சில் கவனமாக இருக்கணும். அதை வந்து இவங்க கடைபிடிச்சிட்டா இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, குறிப்பாக வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? சிம்ம ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன்களை தாராளமாக சொல்லலாம். ஆனால் வித் கண்டிஷனோட, இந்த விஷயங்கள்லாம் வந்து இவங்க கடைபிடிச்சாங்கன்னா இந்த வாரம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு வந்து சிம்மராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. அது வந்து ஜீவனஸ்தானம், உத்தியோகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. அதனால வேலையில் அதிக நேரம் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும். எவ்வளோ வேலை கொடுத்தாலும் எடுத்து பார்க்கணும், கடினமான வேலைகள் கொடுத்தாலும் எடுத்துக்கணும். அதெல்லாம் சிம்மராசிக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. வேலை நிமித்தமாக ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது, அல்லது வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க, அப்படிலாம் வந்தாலும் எடுத்துக்கலாம். பார்ட் டைம் ஜாப் ஒன்று வருதுன்னாலும் எடுத்துக்கலாம். அப்போது முழுக்க வேலையில் கவனமாக இருந்தால் இந்த 10ஆம் இட செவ்வாய் வந்து பலனை கொடுக்கும். 11ஆம் இடத்துல புதன் இருக்கார். அவர் தன லாபஸ்தானத்துக்கு அதிபதி, லாபாதாய ஸ்தானத்தில் இருக்கார். நல்ல வருமானங்கள் வந்து கொண்டு இருக்கும். சுக்கிரன் கேதுவுடைய சேர்க்கை இருக்குது. எப்பெல்லாம் நீங்கள் லீஷியராக இருக்கீங்களோ அப்போல்லாம் அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். எப்பெல்லாம் நல்ல ஹார்ட் ஒர்க் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களோ, ஏதோ ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்களோ, அப்போல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அந்த சுக்கிரன் கேதுவுடைய டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னு சொன்னால் அது எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, வயது ஒரு பொருட்டே கிடையாது. 70 வயசு 80 வயசு ஆனாலும் கூட அவங்க வந்து மற்றவங்க கை நீட்டி குறை சொல்கிற மாதிரி தப்பு பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ படித்தவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் கேது சேர்ந்து அவங்களுக்கு அப்போ ஆதிக்கம் செலுத்துகிறது. ராசியில் இருக்குது, தசாபுக்தி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்ததுன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அப்போது ரொம்ப கவனமாக வாரம் முழுக்க ஒவ்வொரு மணித்துளையும் இருக்க முடியுமா? முடியாது. அதனால் நீங்கள் பிஸியாக இருக்கணும், வேலையில் இருக்கணும். அப்போ இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், சிம்ம ராசியினருக்கு இந்த வாரத்துக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து கன்னி ராசியினருக்கு சாதகமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கா, எப்படி இருக்க போகுது சார்? கன்னிராசி என்பவர்களுக்கு தாராளமாக சாதக பலன்களை சொல்லலாம். கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல ராசியாதிபதி புதன் தன்னுடைய மற்றொரு வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. அதனால் கல்வி கேள்விகளில், உத்தியோகத்தில், பிஸ்னஸில் சிறந்து விளங்குறதுக்கான அம்சம் சிறப்பாக இருக்குது. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு சூரியனுடைய சேர்க்கை சேர்ந்து இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு வந்து கொண்டே இருக்கும். ஆசைப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். பண வரவுன்னு சொன்னாலே ஒரு மனுஷனுடைய 100 வயசுன்னு எடுத்துட்டா கூட வந்து ஒரு கால்வாசி வயசு 25 வயசுக்கு மேலே தான் பெரும்பாலும் வந்து இப்போல்லாம் பிஜிலாம் முடிச்சுட்டு தான் வேலையே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதன் பிறகு தான் சொந்தமாக பண வரவுன்றது வரணும். அதுக்கு முன்னாடியே அப்போ இந்த 11ஆம் இடம் எப்படி வேலை செய்யும்னா, பிடிச்சதை கொடுக்கும். என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்களை கொடுக்கக்கூடிய காலம் இது. அப்போ நீங்கள் ராசியாதிபதி பலமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை ஆசைப்படுவீங்க. ராசியாதிபதி பலமாக இல்லைன்னு சொன்னால் லாப ஆதாயஸ்தானம் வலுத்து இருந்தாலும் கூட தேவையில்லாத அல்பமான விஷயங்கள், சிற்றின்பங்கள், அதனால் பெருசாக லைஃபுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற விஷயங்களை ரொம்ப மெனக்கெட்டு ஆசைப்பட்டு நிறைய செலவு பண்ணி டைம் எடுத்துக்கிட்டு அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அது மறந்து கூட போயிடும். அப்போது ராசியாதிபதி பலமாக இருந்து லாபஸ்தானம் இருக்கிறதுனால நீங்கள் நல்ல விஷயங்களை நோக்கி போவீங்க, நல்ல விஷயங்களுக்காக செயல்படுவீங்க, வேலை பார்ப்பீங்க, படிப்பீங்க. அப்போ நல்ல பலன்களை உங்களால் அடைய முடியும். ஒருவேளை அது கொஞ்சம் மாறுகிறது, தீய விஷயங்களுக்கு ஆசைப்படுற ஒரு வாய்ப்பு வருகிறதுன்னு சொன்னால், இப்போ நம்ம சொன்ன அந்த சுக்கிரன் கேது தான், அவங்க வந்து 12ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போது உங்களுடைய செலவு நல்ல விஷயங்களுக்கான செலவாக இருந்தால் இந்த வாரம் ஓகே, உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய செலவு தப்பான விஷயங்களுக்காக இருந்ததுன்னா இந்த வாரம் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சார், தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் சார். ஸ்வீட்டி ஓசூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 4/11/2002 மாலை 4:55 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகள் பிகாம் பட்டப்படிப்பு முடித்துள்ளார். திரைப்படத்துறையில் நடிகையாக வரவேண்டுமென ஆசைப்படுகிறார். ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்கிறது. அவருக்கு சினிமாவில் எதிர்காலம் உள்ளதான் கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் துலா ராசியில் பிறந்திருக்காங்க. லக்னம் மேஷ லக்னமாக இருக்கிறது. லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை முதல்ல எடுத்துக்கணும். என்ன மாதிரியான தொழில் வந்து இந்த பொண்ணுக்கு, இந்த ஜாதகக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. மேஷ லக்னம் சொன்னால் 10ஆம் இடம் மகரம். அந்த வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல இருக்கார். புதனுடைய தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கார். 3ஆம் இடத்துல இருந்தாலும் கூட தவறு கிடையாது. இயற்கை அசுப கிரகங்கள் வந்து இது போல் 3, 6ஆம் இடங்களில் இருந்தாலும் கூட பலம் தான், நல்லது தான். அப்படி பார்க்கும்போது லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது ஓகே. ஆனால் அவர் வந்து வக்ரகதியில் இருக்கார். இந்த லக்ன அதிபதி செவ்வாய் தான். அந்த செவ்வாய் லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போது மறுபடியும் வந்து 3ஆம் இடத்துக்கு அப்புறம் 6ஆம் இடம் வருகிறது. லக்னாதிபதி 6ஆம் இடத்துல, 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல. இந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கலாமா? அதுவும் இருக்கலாம். ஏன்னா அவரும் வந்து லக்னாதிபதியாக இருந்தாலும் கூட ஒரு இயற்கை அசுபர் அப்படின்ற முறையில் 6ஆம் இடத்துல இருக்கலாம். இந்த லக்ன அதிபதி லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி 2 பேருமே 3, 6ஆம் இடங்களில் இருக்கிறதுனால எந்த தொழில் அமையணும்னு சொன்னாலும் கூட ஈஸியாக அமையாது. நிறைய காலம் பாடுபட்டு போராடி அதன் பிறகு அதில் மிகச்சிறந்த நிலையை அடையக்கூடிய யோகம் இந்த ஜாதகருக்கு இருக்கிறது. அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ ஒரு ஹீரோயினாக வர முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு வந்து இங்கே இல்லைன்னே சொல்லிடலாம். குறைவாக இருக்குன்னு கூட நான் சொல்லலை, இல்லைன்னே சொல்லிடலாம். ஏன்னா இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது இதுதான் வந்து பொது ஜன தொடர்பு. நிறைய பேருக்கு வந்து சேர்ந்து 1,00,000 பேருக்கு இவங்களை தெரியணும்ல ஒரு ஹீரோன்னு இருந்தால். அதுக்கு அந்த 7ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட ஒரே பாகையில் ரொம்ப பக்கத்தில் சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே 3 கிரகங்கள் இருக்கிறது. சுக்கிரன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் வந்து வசீகரத்தை கொடுப்பார். பார்க்கும்போதே பிடிக்கணும் இல்லையா? அந்த சுக்கிரனும் அதே 7ஆம் இடத்துல நீச்சமடைந்த சூரியனோட வக்ரகதியில் இருக்கார். சந்திரன் 2வது, இது போல் அழகு, ரசனை, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு விஷயங்களை கொடுக்கறதுக்கு அவரும் அதே 7ஆம் இடத்துல நீச்சமான சூரியனோடு சேர்ந்திருப்பார். இந்த சுப கிரகங்கள் எல்லாமே 7ஆம் இடத்துல இருக்கு இல்லையா? 6ல் செவ்வாய், 8ல் கேது, 2 பக்கமும் அசுப கிரகங்கள் இருந்து கொண்டு இருக்கும். அதனால ஒரு ஹீரோயினாக வந்து இவங்களால பரிமளிக்க முடியாது. ரொம்ப காலம் பாடுபட்டாலும் கூட ஏதோ ஒரு படத்தில் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுவே வந்தாலும் கூட 2 ஹீரோயின் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி தான் அது போயிடும். அப்போ இவங்க இந்த துறையில் வர்றதுக்கான யோகம் இவங்களுக்கு இருக்குது. பாடுபட்டு ரொம்ப நாள் இருந்தால் வர முடியும். என்னவா வரலான்னு சொன்னால் இவங்களால் வந்து ஒரு டெக்னீஷியனாக வர முடியும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலான்னு சொன்னால் கேமரா சைடு இவங்களால் வர முடியும், எடிட்டிங் சைடு இவங்களால் வர முடியும்.
ஏன்னா இவங்க லக்னம் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த கேது லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்கார். கேது 8ஆம் இடன்ற விருச்சிகத்தில் வரும்போது அவர் உச்சமடைகிறார் அப்படின்ற ஒரு கணக்கு வந்துடும். அப்போது அந்த கேது தரக்கூடிய விஷயங்கள் இது. அப்புறம் குரு வந்து இந்த ஜாதகத்தில் உச்சமடைந்து 9ஆம் அதிபதியாக இருந்து 4ஆம் இடத்துல உச்சமடைந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது ஒரு டைரக்டராக இவங்களால் வர முடியும். ஃபஸ்ட்டு ஒரு டெக்னீஷியனாக வந்து அந்த ஃபீல்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேரோட கான்டாக்ட்ஸும் கிடச்சிரும். அப்போது ஒரு டைரக்டராக இவங்களால் வர முடியும். அப்படி வரும்போது ரொம்ப சிறந்த நல்ல வெற்றி தரக்கூடிய படங்களெல்லாம் இவங்களால் டைரக்ட் பண்ண முடியும். தசாபக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ராகுடைய திசையில் பிறந்தாங்க. குரு மகா திசை இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த குரு திசையில் இப்போ நடக்கிறது ராகுடைய புக்தி நடக்கிறது. அப்போது இந்த ராகு நிறைய சம்மந்தப்படுகிறது. இப்போ குரு தசையில் ராகு புக்தி அப்படின்னு சொன்னால் அந்த ராகு 2ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கார். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு நிறைய சேலஞ்சிங்காக சவால்கள் எல்லாம் பார்த்து ஓரளவுக்கு வரக்கூடியதற்கு இப்போலேருந்து 2 வருஷ காலம் பிடிச்சிரும். குரு தசை பூர்த்தி ஆகிடும். அடுத்து வரக்கூடிய சனி தசை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் 10ஆம் இடத்து அதிபர் தசை. அங்கேருந்து இவங்க வளர தொடங்குவாங்க. தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க, நீ சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போது சினிமா துறைக்குள்ளே வரணுன்றது நிறைய பேருடைய ஆவலாகவும் ஆசையாகவும் இருக்குது. ஆனால் இதில் எத்தனை பேர் உயரத்தையும் உச்சத்தையும் தொட்டாங்கன்னா அது ரொம்ப குறைவுனே சொல்லலாம். ஆனால் அந்த உயரத்தை அடைந்தவங்க கூட திடீர்னு சறுக்கலை சந்திக்கிறாங்க. இதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் சார்? நிச்சயமா கிரகநிலை தான் நம்ம காரணம். இப்போது இந்த மீடியாக்குள்ளே வரணும்னு சொன்னாலே சுக்கிரனுடைய பலம் என்பது இருக்க வேண்டும். அப்போ தான் மீடியாக்குள்ளே வர முடியும். அதுவும் ஜன ஆகர்ஷணம்ங்கிற வார்த்தையை சொன்னார். மக்களை கவரக்கூடிய திறன் 7ஆம் இடம்ங்கிறது சொல்லும். லட்சக்கணக்கான மக்களுடைய தொடர்புங்கிறது இருக்கணும். எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய திறன் 7ல் வந்து 4 கிரகங்கள் இருக்குது. அதெல்லாம் ஓகே. ஆனால் எந்த பலத்தில் இருக்குங்கிறது தான் அங்கே முக்கியம். இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு சுவாதி நட்சத்திரம் துளாராசி என்று வரும்பொழுது பார்த்தோம்னா, இது துளாராசிங்கிறதே சுக்கிரன் தான் அதிபதி. அப்போ துளாராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே ஒரு சினிமா மோகமாகட்டும், சினிமா பார்க்கறதுல ஆவலாகட்டும், சினிமா ஆக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எத்தனையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் இந்த பெண்ணுக்கு பார்த்தோம்னா அந்த இடத்துல கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அது உச்சிதமாக இல்லை. கிட்டத்தட்ட ஒரு அமாவாசை காலம், அமாவாசை ஒட்டி முன்ன பின்ன ஒரு நாளில் தான் பிறந்திருக்கணும். ஏன்னா சூரியன் சந்திரன் சேர்க்கைங்கிறது அங்கே இருக்கும். ஒரு கிரகங்களினுடைய சேர்க்கை எல்லாம் பற்றி சொல்லிட்டார். 4 கிரகங்கள் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். இப்போ இந்த லக்னாதிபதி அப்படிங்கிறவரே வந்து இந்த 3-6 பற்றி சொன்னார். 3-6 தொடர்பில் போய் கிரகங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கு. 3ஆம் இடம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அசுபஸ்தானங்கள்னு வரும்பொழுது அது இயற்கை அசுபரங்கள்லாம் இருக்கலாம்னு சொல்கிறதெல்லாம் வேறு. கன்னி செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இடிக்கும். இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும்னா பாதை மாறி செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து விடும். உத்தியோகத்துக்குன்னு பேஸ் பண்ணும்பொழுது, ஏன்னா 10ஆம் பாவாதிபதியே போய் 3ல் உட்காந்துருக்காருன்னு வரும்பொழுது இந்த பெண்ணுக்கு வந்து முதல்ல இந்த பெண் வேலை பார்த்து தான் இவருக்கு குடும்பம் நடக்கணுங்கிற அவசியம் இருக்காது. 10ஆம் பாவாதிபதி 3ல் இருக்கார். மிச்சபடி நமக்கு 2ஆம் பாவத்துக்கு அதிபதி சுக்கிரன்லாம் நல்ல ஆட்சி பலத்தோடு தான் இருக்கார். நல்லபடியாக அழகாக கல்யாணம் பண்ணிட்டு போகும்பொழுது சௌகரியமாக நல்ல ஒரு பெரிய வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாகவே வாழ்க்கையை வாழலாம். அழகாக அது எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு சௌகரியமான வாழ்க்கைங்கிறதெல்லாம் இருந்துடும். ஆனால் சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது நீங்கள் இங்கே கேட்ட மாதிரி நிறைய பேர் அதில் வந்து தோல்விகளை சந்தித்திருப்பார்கள். தோல்வியெல்லாம் விட வாழ்க்கையை தொலைத்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்முடைய ஒரு அறிவுரையாகவும் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இப்போ பார்த்தோம்னா குரு திசைங்கிறது போயிட்டுருக்குது. குரு நல்ல உச்ச பலத்தோட ஜாதகத்தில் இருக்கார். இந்த திசை ஓகே, அது முடிய போகிறது. இப்போது இன்னும் கொஞ்ச நாளில் குரு திசையில் ராகு புக்தின்னு சொன்னார். அதுதான் கடைசி புக்தி. அது முடிஞ்சு அடுத்து சனி திசைன்னு வரும்பொழுது இந்த பெண்ணுக்கு அந்த வாய்ப்புகள் அது மேலே ஒரு ஆர்வங்கிறதும் குறையும். அதற்கான வாய்ப்புகளும் மங்கிவிடும். ஏன்னா சனி சப்போர்ட் பண்ண மாட்டார். அண்ணா என்ன சொல்லிட்டாருன்னா, நீ டேரக்டராக போகலாம், இல்லை நீ கேமரா துறை அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கோ, பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் தேர்ந்தெடுத்துக்கோன்னு அவருடைய ஆர்வத்தை வந்து நம்ம தடை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்லியிருக்கார். இந்த பெண் அந்த அளவுக்கு போவாங்கங்கிறதே டவுட்டு தான். இதேமாதிரி நமக்கு நிறைய கிரகங்கள் அங்கே துணை புரியும். சந்திரன்கிற கிரகம் கலைத்துறையை பற்றி பேசும். புதன்கிற கிரகம் தான் இப்போ அவர் சொன்ன மாதிரி நிறைய பாடல்கள் எழுதுறதாகட்டும், ரைட்டிங் ஸ்கில்லு, இது எல்லாமே புதன்கிற கிரகம் தரும். எதில் அவங்க எந்த துறையில் இவங்க ஷைன் பண்ணுவாங்கங்கிறத பார்த்துக்க வேண்டியது. அதற்கேற்றாற்போல் அந்த கிரகத்தினுடைய வலிமை இருந்தால் காலத்தை தாண்டி அவர்களால் நிற்க முடியும். அதனால் தன்னுடைய முயற்சியின் பேரில் நான் ஜெயிச்சே ஆகணும், நான் இந்த ஒரு இதுக்கு அவங்கக்கிட்ட பார்த்தோம்னா சரக்குங்கிறது ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். அவ்வளோதான், ஒரு குறிப்பிட்ட பீரியடில் மட்டும்தான். அதை தாண்டி அவங்களால வர முடியாது. நிறைய டைரக்டர்ஸ் பார்த்துருப்போம், சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் ஃபீல்டிலே இருக்க மாட்டார். எங்கே போனார்னே தெரியல. எவ்வளோ பெரிய டேரக்டர் அப்படிங்கிற எத்தனை படம், 3-4 படம் சில்வர் ஜூப்ளி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் இப்போ வந்து நிறைய இயக்குநர்கள் வந்து நடிகர்களாக மாறிட்டாருங்க. அது வேறு. நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அவர்களுக்கே கூட அதுக்கு மேலே அது வந்திருக்காது. அப்போது அந்த ஒரு குறிப்பிட்ட தசாபுக்தி காலத்தில் மட்டும் அது அவங்களுக்கு வேலை பார்த்துருக்கும்.
அந்த ஒரு திசைக்குரிய காலம், அந்த திசை மாறிடுச்சு அப்படின்னு வரும்பொழுது அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பே இல்லாமல் அவர் ஃபீல்டை விட்டே அவர் மறந்தே போயிருப்பார்கள். இது அத்தனைக்குமே கிரகநிலை தான்மா காரணம். இந்த கிரகங்கள் அதான் இப்போ இவங்க கேட்குறது அவங்க பயப்படுறாங்க. குழந்தையினுடைய லைஃப் என்ன ஆகிடுமோன்னு பயப்படுறாங்க. அவனுடைய பயம் நியாயமான விஷயம்தான். ஏன்னா 7ஆம் இடத்துல 4 கிரகங்களினுடைய சேர்க்கை என்பது இருக்கிறது. அதை கேட்டாற்போல் சீக்கிரமாக இப்போ குருதேசம் நடக்கும் பொழுதே இந்த பெண்ணுக்கு திருமணத்தை நடத்திவிட்டால் நல்லது. அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் நல்லதொரு வாரமா இருக்க போதா, இல்ல என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு சார்? துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், சாலையில் ஒரு வாகனத்தை இயக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு வாரமாக இது இருக்காது. ரேஸில் ஒரு பைக்கையோ ஒரு காரையோ ஓட்டிட்டு போகிற மாதிரி இந்த வாரம் இருக்கும். 9, 10ஆம் இடங்கள் 6ஆம் இடமும் சப்போர்ட் பண்ணுது. 6ல் சனி இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்கணும். இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம் பெற்று 10ஆம் இடத்துல குரு சூரியனுடைய சேர்க்கை, வேலை தொழில் அதில் பேர் புகழ் வருமானம் செட்டில் ஆகிறது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அதில் பாதாளத்துக்கு போயிடும் அப்படின்ற மாதிரியான ரிஸ்கி ஜாபாக தான் இவங்களுக்கு வந்துட்டுருக்கும். மெனக்கெட்டு நிறைய டைம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். வேறு எல்லாத்தையுமே குடும்பம் மற்ற கமிட்மெண்ட் எல்லாம் மறந்துட்டு முழுக்க முழுக்க அர்ப்பணிப்பு இருந்தால் மட்டும்தான் பலன் கிடைக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாயும் 11ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால தான் அந்த ரேஸோட கம்பேர் பண்ணேன். அப்போது அவ்வளோ வேகமாக இருக்கணும். ஜெயிச்சிட்டா நிறைய பரிசு பேர் புகை எல்லாம் கிடச்சிட்டோம். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம ஆக்சிடென்ட் ஆகிடும், விழுந்துருவோம், அடிபடுவோம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். அப்படி போயிட்டவங்கள யாருமே பேச மாட்டாங்க, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அதனால் இந்த வாரத்தில் என்ன பண்ணீங்கன்னா, கண்ணும் கருத்துமா கவனமாக எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் பெரிய அளவுக்கு வெற்றிகள் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். கொஞ்சம் கவனக்குறைவு இருந்துருச்சுன்னு சொன்னாலே உங்களுக்கு சரிவு உண்டாகும். அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டமாக இருக்கும். அப்போ பெரிய விஷயங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, பெரிய பதவியில் இருக்கிறீங்க, முக்கியமான டெசிஷன் எடுக்கக்கூடிய வேலையில் இருக்கிறீங்க, உயர்கல்வி தான் படிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறீங்க, கல்யாணத்துக்கு இதான் வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சார், துலா ராசினர் இந்த வாரம் எப்படி செயல்பட்டா நல்லது, குறிப்பா எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணுன்றது ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் என்ன வேலையெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடந்துடும். ஏதோ ஒரு நல்ல ஒரு சக்தி உங்களோட இருக்கிற மாதிரி கூட உங்களால் ஃபீல் பண்ண முடியும். எப்போல்லாம் அப்படி ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், எல்லாருக்குமே அதை போல் ஒரு காலம் இருக்கும். 5, 9ஆம் இடங்கள் சம்மந்தப்படக்கூடிய சமயத்துலலாம் நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னால் காற்று நம்மளை தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப மிதிக்க வேண்டாம், ஒரு உயரத்துலேருந்து இறங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம் வேலைலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். படிக்கிறதுலாம் அப்படியே புரிஞ்சிடும். நம்ம என்ன பேசினாலும் மற்றவங்க அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. நாமளே கூட யோசித்து பார்த்தா ரொம்ப வேகமாக பேசிட்டோம், இதெல்லாம் சொல்லியிருக்கூடாதுன்னு அவங்களாம் அதை கவனிச்சே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைம் இது, சாதகமான டைம் இது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். 9ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கிறது, அங்கே சூரியன் சேர்ந்திருக்கிறது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறது. இப்போ ஒரு தைரியம் இருக்கும், ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கும். அதை செய்யும்போது அந்த தைரியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பயன்படுத்திட்டு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால், படபடப்பு இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் பயம் இல்லாமல் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா சென்டம் அப்படியே 100க்கு 100 உங்களால் எடுக்க முடியும். அப்படின்ற மாதிரி போட்டி தேர்வுகள் அட்டன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு நர்வஸாக இருப்போம் இல்லையா, அதெல்லாம் இப்போ இருக்கவே இருக்காது. நீங்கள் பாட்டு அசால்ட்டாக எழுதுவீங்க, அப்போ உங்களால் வெற்றி பெற முடியும். அப்படி விளையாட்டுத்துறையில், கலைத்துறையில், அரசியலில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கூட இந்த வாரத்தில் நல்ல பலன்களை அடைய போகிறீங்க. 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய யோகமும் கூட இருக்கிறது. அப்போ என்னென்னா இந்த வாரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க, சாதகமாக இருக்குது. சார், தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு சார்? தனுராசி அன்பர்களுக்கு அப்படியே விருச்சிக ராசிக்கு சொன்ன ஒரு விஷயத்த உல்ட்டா பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா எதிர்காற்று வர மாதிரி, நீங்கள் ஒரு நீச்சல் அடிச்சுட்டு போனோன்னா உங்களுக்கு எதிரில் வெள்ளம் வந்துட்டுருக்கும், ஆற்றுல நீங்கள் எதிர்நீச்சல் போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சவாலான ஒரு காலம் இது. ஏன்னா அந்த சூரியன் குருடைய சேர்க்கை 8ஆம் இடத்துல இருக்கிறது. ஆனால் கடைசியில் போய் சேர்ந்துருவீங்களா, ரீச் ஆகிடுவீங்களா, இந்த வாரத்தின் எல்லா வேலைகளும் உங்களால் செஞ்சிட முடியுமா, இந்த வாரத்தில் முக்கியமான ஏதாவது கமிட்மெண்ட் இருக்குது, ஏதாவது ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் நல்லபடியாக நடந்துருமானா ரிசல்ட் ஓகே தான். ஏன்னா புதன் பார்த்துட்ருக்கார் ராசியை. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும், இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, இதுதான் கரெக்டு, இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும், இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இது வேண்டாம் அப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் புதன் உங்களுக்கு தெளிவை கொடுத்துரும். அப்போ புத்தி உங்களுக்கு நன்றாக இருக்கும்.
ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பெரிய அளவிற்கு சப்போர்ட், அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய விஷயங்களோ, மற்றவங்க கூட இருந்து அப்படியே உங்களை தாங்கி பிடிக்கிறது, உங்கள் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ இருக்காது. அதை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் கடினமான உழைப்பினாலையும் நீங்கள் இந்த வாரத்தில் பலன்கள் அடைய போகிறீங்க. அப்படிப்பட்ட பலன் வந்து முயற்சிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி அப்படின்ற பலன். சார், தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க சார். இளையராஜா மதுரையில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 12/5/1990 மாலை 6:20 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறேன். சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. எனக்கு சொந்த வீடு பாக்கியம் இருக்கிறதா? புதிதாக மனை வாங்கி வீடு கட்டலாமா அல்லது ஏற்கனவே கட்டப்பட்ட வீட்டை வாங்குவது நல்லதான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கார். லக்னம் துலா லக்னமாக இருக்கிறது. சொந்த வீடு அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு இருக்குது. மனை வாங்கி கட்டுறதா கட்டின வீடா அப்படின்ற கேள்வி. இப்போது வீடு அப்படின்னு எடுத்துட்டாலும் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா துலா லக்னம், லக்னத்திற்கு 4ஆம் இடத்திற்கு வந்துடலாம். அந்த 4ஆம் இடம் அப்படி சொல்கிறது மகரம். அதில் வந்து சனி மற்றும் ராகுடைய சேர்க்கை இருக்கிறது. 4ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்கலாம். கூட ராகுடைய சேர்க்கை இருக்கிறது. அப்போ இவருக்கு வந்து தேவைக்கு அதிகமாகவே வந்து இடம் இருக்கிற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸாக பிரம்மாண்டமான பெரிய வீடு அமையும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் 2 அடுக்கு 2 ஃப்ளோர் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு, அதுக்கு மேலே தான் இவருக்கு வீடு வரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த 4ஆம் இடத்துல சனி ராகுடைய சேர்க்கை இருக்கிறதுனால அப்போ கட்டாயம் இவருக்கு சொந்த வீடு உண்டு. பெரிய வீடாக நல்ல பிரம்மாண்டமான வீடாக இவருக்கு அமையும். அந்த வீட்டை இடம் வாங்கி புதுசாக கட்ட முடியுமா அல்லது கட்டின வீடுன்னும் போதும் கட்டின வீடு புதுசு அல்லது வந்து பழசு அப்படின்னா இவருக்கு இடம் வாங்கி கட்டக்கூடிய பிராப்தம் கிடையாது. கட்டின வீட்டை தான் வாங்க முடியும். அப்படி வாங்குகிற வீடும் கூட பழைய வீடாகத்தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் அந்த வீட்டில் குடியிருந்து பயன்படுத்தி அவங்க விற்றுட்ட பிறகு வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். வாங்கிய உடனே நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இவருக்கு ஏற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இன்டீரியர்லாம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அல்லது அந்த வீட்டில் சில பிரச்சனையெல்லாம் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வீடு தான் இவருக்கு அமையும். அப்படி அமையும் போது மற்றவங்க குடும்ப நபர்களும் யாரோ என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ வீடே இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி இவ்வளோ செலவும் பண்ணுறதுக்கு நாமளே கட்டிட்டு போயிருக்கலாம், இல்லை புது வீடே வாங்கியிருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இவர் டிசப்பாயின்மெண்ட்டே ஆகக்கூடாது. ஏன்னா பிராப்தம் அதுதான். இவருக்கு வந்து பழைய வீடு வாங்கி செலவு பண்ணுற மாதிரி தான் இவருக்கு அமையும். 4ஆம் இடத்துல சனி ராகுடைய சேர்க்கை மட்டும் இல்லை, அந்த சனி வந்து வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். அது ஒரு காரணம். அதன் பிறகு அந்த சனி வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சூரியன் அப்படின்னு சொன்னால் இந்த துலா லக்னத்திற்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி. அவர் வந்து 7ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கார். அப்போது இது போல் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறது, அதுக்காக ஒரு என்ஜினியர் கிடைக்கிறது, லோன் போடுறது, பணம் தயார் பண்ணுறது, அந்த காலத்தில் விலையேற்றம்லாம் இல்லாமல் மழை பொழிவு அது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இவருக்கு. ஏன்னா பாதகஸ்தானத்தோடு 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டுருது. அப்போ வந்து ரொம்ப ரிஸ்க் இவர் இடம் வாங்கி சொந்தமாக வீடு கட்டுறது அப்படின்றது. அதனால் நம்ம சொல்லியிருக்கோம். சனின்னு சொன்னாலே பழைய வீடு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வக்ரகதியில் இருக்கிறதுனாலையும் அது வந்து பழைய வீடு தான் அப்படின்றத உறுதிப்படுத்தலாம். இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி தசாபக்தியை பார்க்கலாம். கேட்ட நட்சத்திரம் புதன் தசையில் பிறந்திருக்க, கேது சுக்கிரன் சூரிய தசை கூட முடிஞ்சு இப்போ சந்திர தசை ஆரம்பமாகி இருக்குது. இந்த சந்திர தசை லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி அப்படின்றதுனால நாளோடு தொடர்பு வந்துடும். 2ஆம் இடத்துல நீச்சமடைந்து இருந்து இந்த சந்திர மகா திசை நடக்கப் போகின்றது. இதுவும் ஒரு காரணம் இப்போ நம்ம சொன்னதுக்கு. ஏன்னா இவர் பிளான் பண்ணும்போது சாதாரணமாகவே ஒரு வீடுனா நம்ம என்ன பட்ஜெட் பண்ணுறோமோ அதிலேருந்து ஒரு 1/2 மடங்கு கூட தான் போகும். சந்திரன் நீச்சம் அடைந்து இருக்கிறனால பட்ஜெட்டும் அதிகமாகும். அப்பப்போ வேலை நின்று நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த சந்திர மகா திசையில் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் புக்தி, அதாவது 2027 ஏப்ரல் மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்துக்குள்ளே இவருக்கு இது போல் நல்ல வீடு அமைந்து அந்த வீட்டை புதுப்பித்து அங்கே இவர் கொடுத்தனம் போவார். சார், இந்த நேருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்தது ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போது சொந்த வீடுன்றது எல்லாருடைய கனவு. அதுலேயே ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் கடைசி வரைக்கும் கிடைக்காமையும் போயிடுது. ஆனால் ஒரு சிலருக்கு 2-3 வீடு கட்டுற யோகமும் அமையுது. ஜாதகத்தில் எந்த விஷயம் இதை தீர்மானிக்குது? லக்ன பாவகம் 4ஆம் பாவம் தான் தீர்மானிக்கும். 4ஆம் பாவத்தை வச்சு தான் இவ்வளோ தூரம் வீட்டை பற்றியே பலன் செய்யும். வீடுனா நம்ம டேரெக்டாக 4ஆம் பாவத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். 4ஆம் பாவகம் தான் இதனை தீர்மானிக்கும்.
4ஆம் பாவகத்தில் ஒரு நல்ல கிரகம் நல்ல கிரகம் இல்லை, ஏதோ ஒரு கிரகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக சொந்த வீடுங்கிறது அமைஞ்சிடும். கிரகம் இல்லைன்னு சொன்னால் கூட 4ஆம் பாவக அதிபதி எந்த இடத்துல இருக்காரோ அதற்கேற்றார் போல் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை 4ஆம் இடத்துக்கு அதிபதியே சனி தான். சனி ஆட்சி பலத்தோடு இருக்கார், சொந்த வீட்டிலேயே இருக்கார், அதுவும் வக்ரம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். வக்ரம் பெற்றாலே சனின்னாலே ரொம்ப அழுத்தம் அங்கே ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டு இருக்கும். அதுவும் வக்ரம் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே பிடிவாதமாக உட்காந்துட்டு இருக்கும், நகரவே நகராது அப்படிங்கிறது அதனுடைய விஷயம். அதிலே சனி சூரியன் சாரம் வாங்கியிருக்காரு சொன்னா இல்லையா. இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது, அப்பா புள்ள பகை, இந்த கதையெல்லாம் வேறு, அதெல்லாம் அப்புறம் தனியாக ஓரமாக வச்சுக்க வேண்டியது. அந்த மாதிரி கதையெல்லாம் இங்கே அப்ளை பண்ண வேண்டியதே இல்லை. சூரியனுடைய சாரம்னு வந்தாலே சூரியனாலே ஒரு ராஜா, ஒரு அரண்மனை, ஒரு நல்ல பெரிய சொன்ன மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான வீடு, ரொம்ப பெரிய வீடாக இருக்கும், ஒரு பிராச்சீனமான வீடாக இருக்கும், பழங்காலத்திய வீடாக இருக்கும். கூட ராகு சேர்க்கை அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப பெருசு அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். ராகுனாலே எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக தான் யோசிக்க வைக்கும். ஆனால் அதே இடத்துல ஒரு கேத்து உட்காந்துருந்துன்னு வச்சிங்களேன், அப்படியே பலன் உல்ட்டாவாக மாறிடும். கேத்துன்னு வந்துட்டாலே இவரால் அதுவும் சனி கேத்து காம்பினேஷன் சொன்னால் அது ஒரு லெவலுக்கு மேலே அதை தாண்டவே முடியாது. இப்போ பழைய வீடு தான், ஆனால் அது ரொம்ப சப்ரஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் சனி கேத்துவோடு இல்லை, சனி ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுன்னு வரும்பொழுது அது நல்ல பலனைத்தான் தரும். இவர் கட்டிய வீடாகவே பார்க்கலாம். இப்போ நம்ம வீடு அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு 4ஆம் பாவம் தான். நீங்கள் 2-3 வீடு கட்டக்கூடிய அம்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. 2-3 வீடு கட்டியிருப்பாங்க, ஆனால் இவங்க வாடகை வீட்டிலே இருப்பாங்க, அந்த அம்சமும் இருக்கும். அதற்கு காரணம் லக்னாதிபதியினுடைய ஸ்திரமற்ற நிலை. இவங்களுக்கு ஸ்தான சுகம்ங்கிறது இல்லை, ஆனால் ஸ்தான பலம்ங்கிறது இருக்குது. அந்த ஸ்தானத்தை நல்லபடியாக அவங்களால வாங்கிட முடியுது விலைக்கு. ஆனால் ஸ்தான சுகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இவங்களுடைய சொந்த வீட்டில் இல்லை, வெளியில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு அது எதுவும் வசதிப்படாதுங்கிற ஒரு சூழலுங்கிறது வந்துடும். 2-3 வீடு வாங்கியிருந்தாலும் கூட அதுவும் நான் சப்போஸ் 4ல் போய் கேத்து இருந்துருத்துன்னு சொன்னால் அவங்களால சொந்த வீட்டுக்குள்ளே போகிறதே கஷ்டமாக இருக்கும். 4ஆம் இடத்துல கேத்து இருக்குது, நீங்கள் உடனே ஜாதகத்தை வச்சுட்டு எனக்கு 4ல் கேத்து இருக்கு அப்போ என்ன சொந்த வீட்டிலேருந்து கிளப்பிடுமான்லாம் பார்க்கக்கூடாது. இது நிறைய அதில் உள்ளுக்குள்ளே நிறைய அது கேத்து யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறார், 4ஆம் பாவக அதிபதி எந்த இடத்துல இருக்கார். சப்போஸ் 4ஆம் பாவக அதிபதி 4லேயே ஆட்சி பலம் பெற்று கூட கேத்து இருந்தார்னா அப்போ இவங்களால சொந்த வீட்டில் இருக்க முடியும், லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருந்தால். ஆனால் அது ஒரு லெவலுக்கு மேலே ஏறாதுன்னு சொன்னோம், பிரம்மாண்டம்லாம் வராதுன்னு. இப்போ இவர் சொன்னார் இல்லையா, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 2 அடுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். உதாரணத்துக்கு 2 அடுக்கு அப்படின்னு ஏன் சொன்னார், 2 அடுக்கு மாளிகை தான் அதெல்லாம் கணக்கு, ஆனால் அது ஓல்டு ஒன்னாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொன்னார். கூட ஏன்னா ராகுவினுடைய சேர்க்கை, ராகுவுக்கு நேர் ஆப்போசிட் தான் கேத்து. ராகு எல்லாத்தையும் பெருசாக யோசிக்க சொல்லும், கேத்துங்கிறது எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கேத்து அந்த இடத்துல பலத்தை குறைப்பார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. 4ஆம் பாவம்ங்கிறது தான் அவங்களுடைய சொந்த வீடுங்கிறது அமையுமா, சொந்த வீடு இவங்க விலைக்கு வாங்கினா கூட இவங்களால சொந்த வீட்டில் போய் இருக்க முடியுமா, இதை லக்ன பாவகமும் 4ஆம் பாவமும் தான் தீர்மானம் பண்ணும். ஏன்னா லக்னம்ங்கிறது நம்மை பற்றி பேசும், இதுதான் ஜாதக பலம். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, சாதகமான வாரமா இருக்க போதா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திர பலம் கூடி இருக்கிறது. மற்றவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியில் மனமானவர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் முக்கியமான பொறுப்புகள்லாம் இருந்ததுன்னா அதை உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட, நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட கொடுத்துருங்க, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட கொடுத்துருங்க. அல்லது ஒரு கணவனாக இருக்கிறீங்க, ஒரு முக்கியமான வேலைக்கு போகணும், நீங்கள் போகிற வேலை நடந்தால் தான் உங்களுக்கு இப்போது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொன்னால் கூட மனைவி அழைச்சிட்டு போயிடுங்க அங்கே அந்த வேலைக்கு போகும்போது. அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். அல்லது திருமணம் ஆகாதவர்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போங்க. அப்போல பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பார்ட்னர்ஸை சேர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் டீல் பண்ணுங்கள், அப்போ நல்ல பலன்கள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு காரணம் இதை சொல்கிறதுக்கு 7ஆம் இடத்துல குரு சூரியன் வழக்கமாக எல்லாருக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஏன்னா அது ஒரு நல்ல சேர்க்கை, அதில் குரு உச்சம் அடையிறது. 2வது குரு சூரியன் சேர்ந்தால் யோகம். 3வது குருவோட சூரியன் சேர்ந்து இருக்கும்போது ஆடி மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கும், இப்போ தான் என்ட்ரா இருக்கார் அப்படின்றதுனால அந்த குருவுடைய சாரத்திலே இருப்பார். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 2 குரு அங்கே இருக்கிற மாதிரி, ஏன்னா குருவுடைய சாரத்தில் சூரியன் வரும்போது குருவுடைய தன்மையாகவே வந்துடும். அதனால தான் அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம், அதனுடைய பலனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ 7ஆம் இடம். 2வது 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 9, 10, 11ஆம் இடங்களில் இருக்கின்றார். எல்லா இடத்துலையும் இது போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபர் அல்லது உங்கள் மேலே அக்கறை இருக்கக்கூடிய நபர் அல்லது வேறு வழியே இல்லைனா யார் கிடைக்கிறாங்களோ அவங்க கூட்டிகிட்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் வேலைகள் நடந்துடும். சார், மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் நிதானம் தேவை.
சந்திரன் வந்து 8ஆம் இடத்திலிருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. நம்ம முக்கியமான கிரக சேர்க்கையாக சொல்லிட்டு இருந்த அந்த கிரகங்கள் வந்து 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணணும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயம் நடக்கலைன்னா இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாற்று சிந்தனை, மாற்று வழி உங்களுக்கு இருக்கணும். அதுபோல் வேகம், கோபம் இல்லாமல் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நிதானமாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் சாதகமாக இருக்கும். உணவு பழக்கம், ஃபுட் ஹேபிட் என்ன சாப்பிட்றீங்கன்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க, எது செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும் கும்பராசினர் இந்த வாரம். தொடர்ந்து மீனராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்களால் செய்ய முடியும். கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு பிளான் இருந்ததுன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணபடியே போயிட்டு வந்துட முடியும். புதுசாக எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது நடக்கும். புது வருமானத்திற்கு ஏதாவது வழி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்களும் நடக்கும். அப்போ எல்லா விஷயமுமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது. சார், நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளோ நேரமா 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை விரிவாகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கீங்க. நன்றி. நமஸ்காரம். நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.